அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, சைத்தானை தோழனாக்கிக் கொள்பவர்கள் யார்? நாம் நண்பர்கள் மத்தியில் கடின சுபாவத்துடன் நடந்து கொள்வது பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையைப் போல் ஆயின, அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின. அல் குர்ஆன் சூரா 2 வசனம் 74. நம் அருமை நபிகள் நாயகம் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடம் மனிதர்களிலேயே மிகவும் வெறுப்புக்குரியவன் எதற்கு எடுத்தாலும் கடுமையாக சண்டை பிடிப்பவனையா ஆவான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவா. ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 4523 ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் நபி ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கை ஈமான் இங்கேயுள்ளது என்று தமது கையால் யமன் நாட்டின் பக்கம் சைகை காட்டி கூறினார்கள். மேலும் கல்மனமும் இரக்கமற்ற கடின சுபாவமும் ஒட்டகங்களின் வாள்களை பிடித்தபடி அவற்றை அதட்டிக் கொண்டே நாடோடிகளாக சென்று கொண்டிருக்கும் பாலைவன ஒட்டக மேய்ப்பர்களிடையே காணப்படும். அங்கிருந்துதான் ஷைத்தானின் இரு கொம்புகளும் உதயமாகும், அதாவது ரபிஆ மற்றும் முலர் குலத்தாரிடையே அவை தோன்றும் என்று சொன்னார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 4387 ஹதீஸ். நல்லோர்களது நற்சொற்கள். ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார்கள், நீ நின்றபடியே சிறுநீர் கழிப்பது என்பது கடின சுபாவங்களில் ஒன்றாகும். ஆதார நூல் திருமிதி ஷரீஃப் 28 ஹதீஸ். கடின சுபாவத்துடன் நண்பர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்வது என்பது ஷைத்தான் உள்ளே நுழைவதற்கான வழியாகும்.